விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரம் வெளியே பார்க்க அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப கவலைங்க. எந்த ஒரு வேலையும் ஒரு இயலாமைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. சில நேரம் கோபமாக வெளிப்படக்கூடிய தன்மை இருக்குது. பெரும்பாலும் அந்த கோபத்தை மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் எவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்கிறீங்கிறத மற்றவங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த கோபங்கிறது அவங்களுக்கு கோபமாக தான் தெரியுது தவிர உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கிறது தெரியல. இந்த நேரம் நிறைய எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே தைரியம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. கவலைப்பட வேண்டாம், இனி ஒவ்வொரு நாளும் உங்களால் மாற்ற முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு தான் இந்த நேரம் நீங்கள் செயல்பட்டுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து ஒரு சின்ன பரிகாரம் தான் அதை நீங்கள் செஞ்சுக்கிறதால கண்டிப்பாக இந்த நேரம் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் உடம்புல பலம் இருக்குதோ இல்லையோ, மனசில் நீங்கள் பலம் கொண்டு வந்ததாவே போதுங்க. மனசில் பயந்த அந்த நேரம் அதிகம். யானைக்கு தன்னோட பலம் தெரியாதுங்கிற மாதிரி உங்களோட பலங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் தெரியல. நண்பர்களும் பகைவராக தான் மாறுவாங்க. அதனால இந்த நேரம் யாருக்கிட்ட அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். என்னதான் பண்பு பாசம் நீங்கள் காட்டினாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னால் உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கறது இந்த நேரம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு புறம்பா உண்மைக்கு புறம்பா எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. அது இன்னும் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைப்போகுதுங்கிறத பார்க்கலாங்க. விருச்சிக ராசி அன்புகள், தொடர்ந்து நீங்கள் இந்த பதிவில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. என்ன ஒன்று, வாழ்க்கை துணைங்கிறது இந்த நேரம் உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் ஒரு புரியாத புதிராக தான் இருப்பீங்க. எவ்வளோ மனசில் இருந்தாலுமே அதை வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாய் விட்டு சொல்லாமலே உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனசில் இருக்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தான். அதை முதல்ல தவிர்க்க பாருங்கள். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கலந்துக்க பாருங்கள். கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த நேரம் உங்கள் தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு செய்ய பாருங்கள். சிறப்பாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. தந்தைக்கு உங்களுக்கு மனஸ்தாபம் வந்தாலுமே தந்தை உங்கள் மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தந்தையோட உழைப்பில் ஒதுங்காம உங்களுடைய உழைப்பில் தான் நீங்கள் வரணும்னு இந்த நேரம் ரொம்பவே ஆசைப்படுறீங்க, ரொம்பவும் முயற்சி செய்கிறீங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பெரும்பாலும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர பாருங்கள். ஏன்னா குலதெய்வ கோவிலில் நீங்கள் உட்காந்து சிந்திக்கக்கூடிய விஷயங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. முக்கியமான 5 கிரகங்களோட கூட்டணி பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க. எந்த அளவுக்கு ஆர்வத்தை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தான். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கௌரவமான பல நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட நிலையில இந்த காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் தான். வளமான வாரமாக அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால, லாபாதிபதி புதனும் தொழில்ஸ்தான அதிபதி சூரியன் இணைஞ்சிருக்கிறதால செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. இழுபறியாக இருந்தது கூட இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடியும். மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் பேச்சில் சிந்திக்கிற சிந்தனையில் இந்த நேரம் நீங்கள் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். கொஞ்சம் தெளிவாக இருங்க, சிறப்பாக இருக்குது. புதுசாக முதலீடு செய்கிறீங்கன்னா கூட இந்த நேரம் சிறப்பு தான். அதே மாதிரி வேலையிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஆனால் சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும். அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலும் சிறப்பாக இருக்குது. விட்டு பிடிங்க. இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். புதுசாக பொறுப்பு வந்து சேரும். வீடு வாகனம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட விஷயத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம். அது இன்னும் பாதிப்பை ஏற்படுத்திடும். மற்றவங்க விவகாரத்துலையுமே தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உடல்நலத்தில் பெருசாக தொந்தரவு இல்லை. இந்த கை கால் மூட்டு வலி மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும். கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சாதகம் தான். மாணவர்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரமாக இருக்குது. கல்வியில் முழு கவனம் செலுத்தினா போதுங்க. நினைவாற்றல் திறன் சிறப்பு, ஞாபக சக்தி சிறப்பாக இருக்குது. படிச்சது மனசுல தங்கும். அதனால முயற்சி கொடுத்தா போதும், சிறப்பாக இருக்குது. அதிகமாக மற்ற மாணவர்களோட நெருக்கம் காட்டுறது வேண்டாம். வெளியில் அதிகமாக பயணம் மேற்கொள்றது வேண்டாம். இதை தவிர்த்துட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உழைச்ச உழைப்புக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. இந்த நேரம் பலன் சிறப்பாக கிடைக்கும். ஆனால் மற்ற கட்சிக்காரங்க உங்களை கூப்பிடுவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள்.
மற்றபடி நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன் தாங்க. 2 முக்கியமான கிரகங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. எதுலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறது தவிர்க்கணும். மற்றபடி உங்களுக்குமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பெரும்பாலும் பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, இந்த நேரம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக தான் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலையில் கவனம் கொடுக்கணும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனைங்கிறது இல்லாமல் எந்த குடும்பத்தில் இல்லை. ஆனால் அதையே மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கிறத விட இனி அடுத்து நடக்கிறத யோசிக்க பாருங்கள். வேலையில் சிறப்பாக தான் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும், ஆனால் பொறுமை நிதானமாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இது செஞ்சுட்டு வந்தாலே இந்த காலகட்டம் விருச்சிக ராசி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பெரும்பாலும் எல்லா நன்மையும் கிடைக்கக்கூடிய வாரம் தான். விரும்பினது கிடைக்கும். பண வரவு சிறப்பாக இருக்குது. பயணம் உண்டு, பயணத்தால் பலனும் உண்டு. வாகனம் மூலமாகவும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்கள் எல்லாமே போராடிருப்பீங்க, அதில் வெற்றியும் பெற்றிருப்பீங்க. இந்த நேரம் உங்களுக்காக போராடக்கூடிய நேரம் தான். போராட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் ராசி பற்றி அமைஞ்சிருக்கிறதால எவ்வளோ விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, போராடி முன்னுக்கு வரக்கூடிய நீங்கள் தான் இந்த நேரம். அதனால் தொழில் வியாபாரத்தில் போட்டி இருந்தாலுமே அதில் எல்லாமே தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையில் நல்ல மாற்றம், குடும்பத்திலுமே சிறப்பாக இருக்குது. சொந்த பந்த வகையிலுமே இந்த நேரம் ஓரளவு சிறப்பு தான். நண்பர்கள் வகையிலும் சிறப்பாக தான் இருக்குது. ஆதரவு கிடைக்கும். ஆனால் யார்கிட்ட அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். மற்றபடி நிலம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவுமே சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் மனோபலம் கூடி வரும். குழந்தைகளுடைய நிலையில் நல்ல மாற்றம், பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணத்தால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் அடுத்த 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் முக்கியம்தாங்க. புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம்னு. ஏன் பெருமாள் வழிபாடு இவ்வளவு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, யமதர்மராஜனுடைய கோரை பற்களிலிருந்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மாதத்தை தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க. பெரும்பாலும் பெருமாள் அருள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வரம்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்ய இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யம பயம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல துன்பம் நீங்கக்கூடிய வாய்ப்புண்டு. தாரதோஷம், கலத்திர தோஷம் உள்பட பல தோஷங்கள் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புரட்டாசி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்குங்க. மாதம் முழுவதுமே உங்களால் புரட்டாசி விரதம் இருக்க முடியாட்டாலுமே இந்த சனிக்கிழமை நாட்களையாவது நீங்கள் பெருமாளுக்கு தீப ஏற்றி, பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கும் தொடர்ந்து நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. எல்லாராலையுமே திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியங்கிறது கிடைக்கிறதில்ல. அப்படி பாக்கியம் பெற்றவங்க பாக்கியசாலின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்தில், அதாவது பெருமாள் போய் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவங்க கூட நீங்கள் இந்த சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் தீபம் போட்டு வழிபட்ட பின்னாடி ஒரு நபருக்காவது அன்னதானம் விட பாருங்கள். நிச்சயம் திருப்பதி ஏழுமலையானே வந்து உங்களுக்கு பல பிரச்சனையை தீர்த்து தரக்கூடிய வாய்ப்புங்க உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் சனிக்கிழமை நாட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்ய பாருங்கள். அதே மாதிரி தான் விருச்சிக ராசி என்பது உங்கள் வாழ்க்கையில் பல தோஷம் இருக்குது, பல நல்ல மாற்றம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெருமாள் வழிபாட்டை செய்கிற மாதிரியே சனிக்கிழமை நாட்களில் சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு இந்த நேரத்தில் எல்லை தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சாலுமே அது ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். தொடர்ந்து செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு மாரியம்மன் ஆலயமாக இருந்தால் இன்னும் சிறப்பு தான். அங்கே நீங்கள் போய் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசில் இப்போ இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கிறது நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு செலவு எல்லாமே கட்டுப்படுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய விரைய செலவு வந்திருக்கும். எதுக்காக தான் அப்படி செலவு வருதுன்னே தெரியாத அளவுக்கு குழம்பிருப்பீங்க. அந்த செலவு கட்டுப்படும், மனசில் நிம்மதி உண்டாகும், குடும்பத்திலுமே பாதிப்பு இல்லை, பணப்புழக்கமும் சிறப்பாக இருக்குது. தாய் வழி சொந்த பந்த வகையில் ஆதரவு கிடைக்குங்க. இந்த நேரம் உங்கள் நிலையில் நல்ல மாற்றம் தான். பிரச்சனை, ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை நெருக்கடி இருக்குதுன்னு நினச்சவங்களுக்கு கூட அந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதால நெருக்கடி நீங்கும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே பட்டம் பதவி தேடி வரக்கூடிய நேரம் தான். வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே தகுதியான வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. தைரியம் தன்னம்பிக்கை கொடுங்க. குழந்தையை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளாலும் பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிறப்பு தான். தொழிலில் மறுபடியும் நீங்கள் வளரக்கூடிய நேரம். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்குற இடத்துல இருந்து பண வருமானம் கிடைக்கும். வேலையிலுமே நிறைய பேர் ஒத்துழைப்பு தருவாங்க. நெருக்கடி, பிரச்சனை, போராட்டம் போயிட்டு இருந்த வாழ்க்கையில் நீ நல்ல திருப்பம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. என்ன ஒரு பக்கம் அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வருமானம் வந்தால் இன்னொரு
இன்னொரு பக்கம் செலவு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் ஒரு பணத்தை செலவு செய்கிறதா இருந்தால் கூட பார்த்து செய்ய பாருங்கள். மற்றபடி சிறப்பாக இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கிட்ட ஒரு முறை நீங்கள் கடந்துட்டு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வருமானம் உண்டுங்க, கொஞ்சம் செலவு உண்டு. குடும்பத்தில் நெருக்கடிங்கிறது இல்லை, தொழில் வேலையெல்லாம் அலைச்சலுங்கிறது இல்லை. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். மனசில் தன்னம்பிக்கை ஒன்றா இருந்தால் போதும், எதையும் சமாளிச்சிடலாம். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரது சிறப்பாக இருக்குது. உதவி உங்களுக்கு எந்த ரூபத்திலையாவது கிடைச்சிருங்க. குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழ்நிலை தான். வேலை பார்க்குற இடத்துலையுமே நெருக்கடி இல்லை. புதுசாக வாய்ப்பு தேடினாலும் கிடைக்கும். எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு ஆதாயம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் மூலம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.